सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् मन्दस्मितमुकाम्बोजं महनीयगुणार्णवं मधुराभाषिणं शान्तं सर्वभूतदयापरं भक्तवात्सल्यजलधिं परमानन्दविग्रहं ज्ञानानन्दं प्रपन्नोऽस्मि निर्मलज्ञानसिद्धये। सद्गुरु ज्ञानानंदगिरि भगवान की जय। 1958 வடலூர் குருகுல திறப்பு விழாவில் தியான மண்டபத்தை திறந்து வச்சு நம்ம சத்குரு ஞானானந்த பகவான் பேசின அருள் வாக்குலேருந்து பார்த்துட்டு வரோம். வள்ளலாரை பற்றிலாம் சுவாமி பேசியிருக்கார். அவரோட கூட இருந்த அனுபவங்கள்லாம் சொல்கிறார். போன மாதம் சத்சங்கத்தில் அதில் ஒரு பகுதியை பார்த்தோம். அதில் என்ன சொல்கிற, ஒரு குருகுலம்ங்கிறது அந்த இடத்துல ஏற்படுத்தப்பட்டிருக்கு. தியான மண்டபம் வடலூர் சொன்னாலே ஜோதி வழிபாடு எல்லாருக்கும் தெரியும். வள்ளலாருக்கு ரொம்ப உகந்தது ஜீவ காருண்யம் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய அன்னம் பாலித்தல். ஒரு ஜீவனும் பசியோடு போகக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு உண்டு. அதனால் அன்னைக்கு அவர் ஏற்றி வச்ச அந்த அடுப்பு இன்னி வரையில் அணையாமல் கோவிட் பீரியடில் கூட அன்னதானம் பண்ணியிருக்காங்க. ஊரே ஒடுங்கின போது கூட ஒடுங்காத நிற்காத அன்னதானமாக நடந்திருக்கு. அன்றைக்கி வள்ளலார் ஏற்றி வச்ச அந்த அடுப்பு எப்படி விளக்கு அணையா விளக்கு மேலே அது அணையா அடுப்பு, அவரோட அடுப்பு. நிறைய பேர் அதுக்கு கைங்கரியம் பண்ணுறா. ரொம்ப விமர்சையாக நடக்கிறது நாம் படிக்கிறோம், கேட்குறோம். இது பக்தர்களுடைய ஜீவராசிகளுடைய பசிப்பிணி போக்குவதற்காக இருக்கக்கூடியது. சரீரத்துக்கு ஒரு பசி உண்டு, ஜீவனுக்கு ஒரு பசி உண்டு. ராமலிங்க சுவாமிகள் யாருக்கும் பசி வரப்படாதுன்னு சாப்பாடு போட்டார். ஆன்மீகத்தில் என்ன சொன்னார்? பசித்திருன்னு சொன்னார். ப்ராக்டிக்கலாக பசிக்கு சாப்பிடுன்னு சொல்லி சாப்பாடு போட்டார். ஆன்மீகத்தில் பசித்திருன்னு சொன்னார். இந்த ஆன்மீக பசி, இந்த ஸ்பிரிச்சுவல் அப்பிடைட் எல்லாருக்கும் வரணும். ஆன்மீகத்தில் நாட்டம் இல்லாத வாழ்க்கை அதை புகுத்த முடியுமோ? புகுத்த முடியாது. ஆனால் ஆன்மீகம் இல்லாத வாழ்க்கைங்கிறது, ஆன்மீகம் இல்லாத மனுஷ வாழ்க்கை நரக வாழ்க்கை. அதுக்கு வேறு உபமானமே சொல்ல முடியாது. நம்ம எதெல்லாம் சுகம்னு நினைக்கிறோமோ அவ்வளவும் துக்கத்தில் கொண்டு போய் முடியறதுங்கிறத எப்போ தெரிஞ்சுப்போம்னா, நம்மளோட லைஃப் முடியறத தெரிஞ்சுப்போம். அடுத்த வாழை பார்த்து கூட நம்ம கற்றுக்க மாட்டோம். நம்மளோட லைஃபோட எண்டில் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை தப்புன்னு தெரியும். ஒன்றும் பண்ண முடியாது, ரீவைண்டு பண்ண முடியாது. அதனால் சரீர போஷாக்கு எவ்வளவு முக்கியமோ ஆத்ம போஷாக்கு அவ்வளவு முக்கியம் இல்லையா? துக்காராம் மகாராஜோட ஒரு அபங்க நான் அடிக்கடி சொல்வேன். மாய பாப பிண்ட பாலியலாமாய. அம்மா அப்பா நம்மளை காப்பாற்றுறா. எதேங்கிறார்? உடம்பை காப்பாற்றுறா. மாயினாலும் உண்டான இந்த பிண்டத்தை காப்பாற்றுறான். பிண்டத்துக்கு பிண்டம் போட்டு காப்பாற்றுறான். மாய பாப்ப பிண்ட பாலியலாமாய. பிறந்துட்டோம் அவளுக்கு, நம்மளை காப்பாற்றுறா. சாதுக்களும் காப்பாற்றுறா. எப்படி காப்பாற்றுறா? இனிமேல் பிறக்காதபடி நம்மளை காப்பாற்றுறா. ஜனும மரண ஜாய, ஜனும மரண ஜாய சந்தாஞ்சேனி. சாதுக்கள் என்ன பண்ணுறா? ஜீவனுக்கு போஷாக்கு கொடுக்குறா. நம்ம ஆத்ம போஷாக்குன்னு சொல்கிறோம், ஆத்ம சாதனைன்னு சொல்கிறோம். ஆத்மாவை உணர்றதுக்கு தான் சாதனை. ஆத்ம சாந்தி அப்படின்னு சொல்லுவது. நம்ம ஆத்மா சாந்தி அடைவதாக மகாபரிவா சொல்கிறார். அது ஏற்கனவே சாந்தியாக தான் இருக்குது, அது சாந்தி அடைய முடியாதுங்கிறார்.
ஜீவன் தான் கொந்தளிச்சுன்னு இருக்கு, தவிச்சுன்னு இருக்கு. ஒரு செல்ஃபோனில் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு இருக்குது, அதுக்குள்ளே சிம் கார்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த சிம் கார்டு வேலை செய்கிறதுக்கு அதுக்கு சார்ஜ் பண்ணுறது, பவர் கனெக்ட் பண்ணுறதுன்னு இருக்காப்புல இந்த சரீரம் இதுக்குள்ளே இருக்கிற சிம் கார்டுங்கிறது தான் ஜீவன். செல்ஃபோனை மாற்றினா ஒன்று, அந்த சிம் கார்டை மாற்றினா இதில் இருக்கிற டேட்டா எல்லாம் அதில் வர மாதிரி அடுத்த ஜென்மம் எடுக்கிறது, இந்த கர்மாக்கள்லாம் அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகிடுறது. பழைய காலத்தில் என்ன எக்ஸாம்பிள் சொல்வாள், இப்போ நமக்கு செல்ஃபோன் எல்லாருக்கும் புரியும், அந்த எக்ஸாம்பிள் கரெக்டான எக்ஸாம்பிள். ஆனால் சிம் கார்டு இருந்து செல்லு இருந்தால் மட்டும் போருமோன்னா சார்ஜ் பண்ணியிருக்கணும், பணத்தினால சார்ஜ் பண்ணியிருக்கணும், கரண்ட்டுனால. இந்த 2 சார்ஜ் இருந்தால் தான் வேலை செய்யும் இல்லையா? அப்படி கரண்ட்டாக இருக்கக்கூடியது ஈஸ்வர ஸ்வரூபம். சத்சங்கத்தில் ஈடுபடுறதுங்கிறது நம்மளை சார்ஜ் பண்ணிக்கிறது. இது இருந்தால் தான் அது வேலை செய்யும். சாதுக்கள் என்ன பண்ணுறா, சத்சங்கத்தை கொடுத்து 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 இந்த ஜீவனுக்கு ஆத்ம நாட்டம் உண்டார மாதிரி பண்ணுறா. அது அவள் தான் பண்ண முடியும். அதனால் அதுக்கு ஒரு குருகுலம் அமைச்சிருக்கார் வள்ளலார் அப்படின்னு சொல்கிறார் ஞானானந்த சுவாமி. அன்னதான கூடம், பசின்னு வர்றவாளுக்கு சாப்பாடு, அவ்வளவுதானா? இப்போ நம்ம மடத்தில் தினம் அன்னதானம் நடக்கிறது, தபோவனத்தில் அன்னதானம் நடக்கிறது, சுவாமியோட சன்னிதானம் இருக்கிறதெல்லாம் நடக்கிறது, நிறைய ஞானிகளுடைய சன்னிதானங்களில் நித்திய அன்னதானம் நடக்கிறது. அது மட்டுமே விஷயம் இல்லை இல்லையா? அந்த அன்னதானத்தில் இருக்கிற பிரசாதத்தை சாப்பிட்டாலே நல்ல புத்தி வரும். ஏன்னா சுவாமிக்கு கண்டருளை பண்ணிட்டு கொடுக்குறோங்கிறதுனால அதுக்கு நல்ல புத்தி வந்துடும். அதை தாண்டி உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் இருக்கே, எதனால் கண்ணு பார்க்கிறதோ, காது கேட்கிறதோ, மூக்கு முகர்றதோ, வாய் சுவைக்கிறதோ, வாய் பேசுகிறதோ, தொட்டா தெரியறதோ, உடம்பு இயங்குறதோ, இதுக்கு காரணமான சக்தி உள்ளே இருக்கே, அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணணும். அது சத்சங்கத்தில் நடக்கும். அதுக்கு ஒரு குருகுலம் அமைக்கப்பட்டிருக்குன்னு சுவாமி சொல்கிறார். அது என்ன குருகுலம் அப்படின்னா, எல்லா இடத்துலையும் இது நடக்கணும். இளைய தலைமுறையில் இருக்கிறவா, குறிப்பாக மாணவர்களுக்கு படிப்பு சொல்லித்தரணும். உலக வாழ்க்கைக்கு வேணுங்கிற படிப்பு தேவைதான், அது மட்டும் போராது. அதோட வள்ளலால் பெருமான் வழிகாட்டியபடி உலகத்தை இறைவன் திருக்கோலமாகவும் ஜீவகோட்டிகளை நடமாடும் கோவில்களாகவும் உணர்ந்து வழிபட வேண்டும். அந்த கல்வி ஈக்குவலாக வேணுங்கிற சாமி. லௌகீக படிப்பு வேணும். லௌகீக படிப்பு மட்டும் திருப்தி கொடுக்குமோன்னா, இன்றைக்கி நம்ம படிக்கிறது கேட்குறதெல்லாம் பார்த்தா சின்ன வயசுலேயே நிறைய படிச்சு விட்றா, எக்கச்சக்கமாக சம்பாதிக்கிறா, அப்படியான சம்பாதிக்கிறா, பொண்டாட்டியும் சம்பாதிக்கிறா, நிம்மதி அவளுக்கு இல்லைங்கிறது நிறைய பேருடைய ரிப்போர்ட்டாக இருக்குது. பணம் வந்தால் நிம்மதியாக இருக்கலாம்னு நினைக்கிறா, பணமே நிம்மதியை கெடுத்து விடுறது. அந்த நிம்மதி அவள் படித்த படிப்பினாலேயோ, அவள் பணத்தினாலேயோ, அவள் கம்ஃபர்ட்ஸ்னாலேயோ அவளுக்கு வர்றது இல்லைங்கிறது தெரியறது. நிறைய குடும்பங்களில் பிரச்சனைகள், பூசல்கள், நிறைய தற்கொலைகள், சூசைட்ஸு, நிறைய கொலைகள். படிக்காத பாமர மக்களாக பண்ணுறா. இதெல்லாம் படித்தவ தான் பண்ணுறா. நிறைய சம்பாதிக்கிறவா பண்ணுறா. நிம்மதி இல்லாத வாழ்க்கை வெஸ்டர்ன் லைஃப்பில் நிறைய பார்க்குறோம். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் தான் நமக்கு இருக்குங்கிறதுனால இங்கே நம்ம நிறைய பார்க்குறோம். நம்ம அடிப்படையிலே பாரத தேசத்தில் சின்ன வயசுலேருந்தே ஆன்மீகமான சூழ்நிலையில் தான் குழந்தைகள் வளர்வா. பழைய காலத்தில் காத்தால் விளக்கு எரியறத பார்க்காத ஒரு குழந்தை இருக்க முடியாது. விடிகாத்தால் நேரம் அம்மாவோ அப்பாவோ சொல்கிற ஸ்தோத்திரங்களை கேட்காத ஒரு குழந்தை இருக்க முடியாது அந்த காலத்தில். இதில் நான் ஜாதியை பற்றியே பேசல, எல்லார் வீட்லேயும் இந்த பழக்கம் இருந்தது. விடிகாத்தால் எழுந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிச்சுட்டு வாசலில் கோலம் போட்டு விளக்கேற்றி துதி பாடல்கள் பாடுறதுங்கிறது எல்லா வீட்லேயுமே இருந்திருக்கு அந்த பழக்கம். நெத்தியில் திருநீரோ திருமண்ணோ அந்த சம்பிரதாயத்துக்கு உண்டானது இட்டுக்கொள்ளாமல் ஒருத்தரையும் பார்க்க முடியாது. ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், நம்ம ஊரில் ஹோட்டலில் போனால் சாப்பிட்டுட்டு வர்றதுங்கிறத தாண்டி ஹோட்டலில் கூட விபூதி குங்குமம் சந்தனம் வச்சுருப்பான்னு. அது ஒரு பழக்கம். நெத்திக்கிட்டுக்காமல் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற பழக்கத்தினால் ஏற்படுது. ஹோட்டலுக்கும் விபூதிக்கு என்ன சம்பந்தம்? அது என்ன மடமா, கோவிலா? இல்லை, அங்கேயும் சுவாமி படம் வச்சுருப்பா, அங்கேயும் சாம்பிராணி போடுவா, அவளும் பூஜை பண்ணுவா. அப்படி நம்ம வாழ்க்கையில் ஒரு பகுதியாகவே லைஃப் ஸ்டைல்லையே பக்தி கலந்து தான் நம்ம வாழ்க்கை இருந்திருக்கு. அது எப்போ மாறி கடவுளுங்கிறத ஒரு தேவையில்லாத விஷயம், அது கற்பனை, பொய்யின்னு தவறான பிரச்சாரங்கள் நடந்து அதுக்கு நாம் உண்மையாக இருக்குமோ அப்படின்னு மனசை என்னைக்கு விட்டுட்டோமோ அன்றைக்கி சரிவு ஆரம்பம் இல்லையா?
ஆதாரத்தை மறந்துள்ளாமோ? ஆதாரத்தை மறந்தால் என்ன வரும்? சேதாரம் தான் வரும் லைஃப்பில், இல்லையா? பகவானை மறக்கக்கூடாது. அரணை மறவேல்னு சொல்கிறான் ஔவையார். திருமாலுக்கு அடிமை செய்யுங்கிறான். தெய்வ பக்தி எப்பவும் இருக்கணும், அது அடிப்படை. அப்போது இந்த உலக கல்வி பிரயோஜனப்படலை, அதுவும் இருக்கணும், இதுவும் இருக்கணும். அதனால சுவாமி சொல்கிறார், இந்த குருகுலத்தில் மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கப்படும். வள்ளலார் பெருமான் வழிகாட்டியபடி உலகத்தை இறைவன் திருக்கோவிலாகவும். ரொம்ப அழகான விஷயம் இது. ஏதோ புதுமை புரட்சின்னு நம்ம நினைக்கப்படாது. ஸ்ரீமத் பாகவதத்தில் கபில வாசுதேவர் அம்மா தேவகூதிக்கு சொல்கிறார், கோவிலில் என்னை கும்பிட்டுட்டு ஜன சமூகத்தில் என்னை பார்க்காதவன் பக்தன் அல்லங்கிறார். அவன் பூஜை நான் ஏற்றுக்கலைங்கிறார். எனக்கு புஷ்பம் போடுறான், நிவேதனம் பண்ணுறான், வாசலில் ஒரு 7 நின்னா போன்னு வரட்டுட்டான்னா அவனோடது பக்தி இல்லை, அதுக்குள்ளே நான் இருக்கேன்னு அவன் தெரியணுங்கிறார். யாரையும் அலட்சியப்படுத்தக்கூடாதுங்கிறார். அன்பு பிரேமை தான் வழிபாடுங்க. எல்லா புராணங்களும் இதைத்தான் சொல்கிறது, வேதம் இதைத்தான் சொல்கிறது, எல்லா மகான்களும் இதைத்தான் சொல்கிறான். நடைமுறை வாழ்க்கையில் அன்பு காட்டாமல் இருக்கக்கூடிய ஆன்மீகத்தை தான் நம்ம நிறைய பார்க்குறோம். வள்ளுன்னு விழுறது, எரிஞ்சு விழுறது. வீட்டில் இருக்கிற வாழ்க்கையும் அன்பா இல்லை, வெளியில் இருக்கிற வாழ்க்கையும் அன்பா இல்லை, தன்கிட்டையும் அன்பா இல்லை. இப்போ கடவுள்கிட்ட காட்டுறது அன்புங்கிறது போலி இல்லையோ, வேஷம் இல்லையோ? உலகத்தையே இறைவன் திருக்கோலமாக இப்படி தான் கற்றுக் கொடுத்துருக்காரு வள்ளலார். நீ பார்க்குற அவ்வளவும் இறைவனோட படைப்பு. அந்த படைப்புக்குள்ளே அவன் இருக்கான், ஒரு ஜீவராசியிலையும் அவன் இருக்கான். அதையும் தாண்டி தெருவில் நடந்து போகும்போது கையை வீசி நடக்க மாட்டாரான் வள்ளலார். என்னன்னா அது அகங்காரத்தை குறிக்கும். அடக்கமாக இருக்கணும், யாருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது. கால் பட்டு தவறி ஒரு மண்ணாங்கட்டி உடஞ்சி போயிடுத்தான் ஒரு நாளைக்கு. அது அழுதுட்டாரா ராமலிங்க சுவாமி. அச்சோ, என் கால் பட்டு ஒரு மண்ணாங்கட்டி உடஞ்சி விடுத்தே, இந்த மாதிரி ஒரு மண்ணாங்கட்டி என்னால் சிருஷ்டி பண்ண முடியாதேன. அவ்வளவு மென்மையான ஒரு ஹிருதயம் சாதுக்களுக்கு நேர்ந்து போயிடும். சத்துவகுணம் சாதுக்களுக்கு அவளோட பழகி நமக்கு சத்துவகுணம் வர 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 யாருக்கு தீங்கு நினைக்கவே முடியாது. நமக்கு யாராவது கெடுதல் பண்ணால் கூட பகவானே அவனுக்கு நல்ல புத்தி கொடுன்னு வேண்டிக்க தோணுமே தவிர அவன் பாழா போகணும், நாசமாக போகணும்னு நமக்கு நினைப்பு கூட வராது. சத்துவகுணத்தோட தன்மை அப்படி. உலகம் பூரா எல்லாருக்கும் இந்த தெய்வ நெறியில் இருந்து உலகத்தையே இறைவன் திருக்கோலமாகவும் ஜீவ கோட்டிகளை நடமாடும் கோவில்களாகவும் உணரும். அத்தனை பேரும் பகவானோட கோவிலாகவே. போன மாதம் சத்சங்கத்தில் திருமூலரோட திருமந்திரம் சொன்னேன். உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பெருமார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன சிவலிங்கம் கள்ளப் புலனைந்தும் காளா மணிவிளக்கேன்னு சரீரமே சிவாலயமாக பாவிக்கக்கூடியது. அப்படி இருக்கிறவாளுக்கு அன்பே ஒரு வழிபாடாக அமைஞ்சு போயிடும். இப்படி உணர்ந்து வழிபட வேண்டும்ங்கிற. அப்படின்னா கோவிலில் போய் சாமி கும்பிடப்படாதுன்னு அர்த்தம் எடுத்துக்கப்படாது. கோவில்லையும் போய் சாமி கும்பிடு, வெளியிலையும் அவர் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கும். அவருக்கு நிவேதனம் பண்ண அந்த பிரசாதத்தை 4 பேருக்கு கொடு. அவர்கிட்ட அன்போடு பிரேமையோடு பக்தியோடு இரு. அந்த பாவம் குறையாமல் எல்லார்ட்டையும் நடந்துக்கும். நான் அடிக்கடி கதையில் சொல்வேன். துக்காராம் மகாராஜோட ஜேகா ரஞ்சலே காஞ்சலேன்னு ஒரு அபங்கத்தில் தயா கரணே ஜே புத்ராசி தயா கரணே ஜே புத்ராசி தோச்சி தாசாணி தாசி. பெரிய மேனேஜ்மெண்ட் லெசன் ஒன்று சொல்கிறார் துக்காராம் மகாராஜ். நீ பெற்ற குழந்தைகள்கிட்ட எத்தனை அன்போடு இருக்கியோ உங்ககிட்ட வேலை செய்கிற வாட்டி அத்தனை அன்போடு இருங்கிற. இதான் சாதுக்களோட குணம். அது நம்மாவது குழந்தைகளுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு வேலை செய்கிறவாளுக்கு கொடுக்காமல் இருக்கிறதோ மட்டமான பொருளை கொடுக்கறதோ அது தப்புங்கிற. அந்த பிரேம பாவனை வர வர கோவிலில் மட்டும்தானா விட்டல் இருக்கார், அக்கடை உண்டே பாண்டுரன் கூட இக்கடை உண்ணாடு உள்ளே தெரிஞ்சிடும். ஆத்ம தரிசனங்கிற நிலை அப்போ தான் ஏற்படுமே தவிர இதுக்கு வேதம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும்னு இல்லை. தெரிஞ்சுட்டா தப்பு இல்லை, தெரியல பரவாயில்ல, அதனால் குறையில்லை. ஸ்தோத்திரங்கள் தெரியாது பரவாயில்ல, குறையில்லை. ஆகமம் தெரியாது தெரிஞ்சால் நல்லது, தெரியாட்டா குறையில்லை. வேறு ஒன்றும் தெரியாது, தெரியாட்டா குறையில்லை. அன்பு தெரியலன்னா குறை. அதுக்கு தான் பழகிக்கணும். இத்தனை சாதுக்களோட உபதேசம் என்ன? அன்பா இரு, அன்பா இரு, அன்பா இருந்தால் சாமி சொல்லிகிட்டே இருப்பார். இந்த பிரேமையை டெவலப் பண்ணிக்கணும்.
நம்ம வெறுப்பு நம்ம மனசுக்குள்ளே வரவே கூடாது. எந்த நிலையிலையும் அன்பு. அது வந்து பகவானுக்கு பண்ணுற ஒரு ஒருத்தட்ட வந்து பேசுகிறேன், வாங்க சௌக்கியமாக இருக்கேளா, சாப்பிட்டேளா, உடம்பெல்லாம் சாதாரணமாக இருக்கான்னு இப்படி கேட்குறது இருக்கேன், இது பகவானுக்கு பண்ணுற பூஜைங்கிறாங்க. நீ சகஸ்ரநாமம் சொல்கிற, பீஜாட்சர மந்திரம் ஜபிக்கிற, அது மட்டும் பூஜைன்னு நினச்சிக்காத. அந்த ஒரு எண்ணம் வரணுங்கிற இவ்வித தெய்வ உணர்ச்சியை மாணவர்களிடம் படிப்படியாக வளரச் செய்யும் வகையில் இந்த குருகுலம் கல்வி முறையை அமைத்து கற்பிக்கும்னு சுவாமி சொல்கிறார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம், பசங்கள்லாம் சினிமானால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறா. ஒருத்தரோட ஒருத்தர் அடிக்கிறதும், வாயில் வந்தபடி பேசுகிறதும், ஸ்டைலாக தலையை கோதி விட்டுக்கிறதும், ஒரு மாதிரி கிராஸாக நடக்கிறதும், அப்புறம் அந்த ஹீரோ என்னென்ன கட்ட பழக்கம்லாம் இருக்கோ அந்த பழக்கமெல்லாம் ஒன்று ஒன்றா வர்றதும். சினிமாங்கிறது ஒரு போலித்தனமானது தானே, பொழுதுபோக்கு தானே. பொழுதுபோக்குறதுக்கு பார்க்குறத நிஜ வாழ்க்கையில் எடுத்துக்க முடியுமோ? ஞானிகள் உலகத்தையே பொழுதுபோக்குன்னுட்டா, உலகமே நாடகம் சினிமாங்கிறா. நீ சினிமாவை நிஜம் நம்பின்னு இருந்தேன்னா இல்லையா? அவனுடைய பழப்புக்கு அவன் நடிக்கிறான், அவன் சம்பாதிக்கிறான், க்ஷேமமாக இருந்துட்டு போட்டு, நமக்கு ஒன்றும் அதில் குறையில்லை. அவனை உதாரண புருஷனாக எடுத்துக்க முடியுமா? இவாள்லாம் தான் உதாரண புருஷாள். இந்த ஞானிகள் தான் உதாரண புருஷன். எப்படி வாழன்னு வாழ்ந்து காட்டின ஞானிகள் இருக்காளே, ஒத்தொத்தர் வீட்டிலையும் மகான்கள் ஞானிகளோட திருவுருவம் இருக்கணும். அவளோட சரித்திரம் நாம் தெரிஞ்சுட்டு குழந்தைகளுக்கு சொல்லி தரணும். அப்படி இல்லாத விட்டால் இந்த தவறான உதாரணங்கள் தானே நின்று விடுறது. இந்த மாதிரியான கல்வி முறை கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பள்ளிக்கூடத்துலேயும் ஆன்மீகமும் உலகியல் கல்வியும் சேர்ந்து இருந்தால் அந்த குழந்தைகள் எவ்வளோ நன்னா இருப்பா. எந்த அளவுக்கு சத்சங்கம் அதிகமாக இருந்தோ அந்த அளவுக்கு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இருக்காது. போலீஸுக்கும் கோர்ட்டுக்கும் வேலை கிடையாது இல்லையா? இப்போ இந்த அட்வான்ஸ்மெண்ட்டு நம்ம பார்க்குறதுல என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, எந்த ஊர்லேயும் நடக்கிற கொலை கொள்ளையெல்லாம் இங்கே உட்காந்துருந்து பார்க்குறோம். என்ன கண்ட லாபம் என்ன? ஒன்றும் இல்லை. ஏன் நல்லதெல்லாம் நிறைய இருக்குது, அதுவும் வருதேன்னா வருது இல்லைங்களே. அது மட்டுமே வந்ததுன்னா பரவாயில்ல, கலந்து தானே வருது. கெட்டதுக்கு தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி, டக்குன்னு மனசை பிடிச்சிடணும். இப்போ கல்வி முறை எப்படி இருக்கணும்? இப்போ இந்த கல்வி முறை பள்ளிக்கூடங்களில் இருக்கா இல்லையாங்கிறது ஒரு கேள்விக்குறி. இதுக்கு மகாபரிவான சிவன் சாரும் பதில் சொல்கிறா. ஸ்கூலில் போய் அவள் படிச்சுட்டு வரலாம், காலேஜில் போய் படிக்கலாம். உங்கள் வீட்டிலேருந்து தானே போகிறா, உங்ககிட்டேருந்து தானே கிளம்புறா. உங்ககிட்ட அவள் இருக்கிற நேரத்தை அவள்கிட்ட அன்பு காட்டி அவளுக்கு நேரத்தை ஒதுக்கி அவளுக்கு நல்ல பண்புகள் இருக்கா, நல்ல வேல்யூஸ் அவள் தெரிஞ்சுட்டு இருக்காளா அப்படின்னு அவள்கிட்ட கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷனை வீடுகளில் அம்மா அப்பா கொடுக்கணுங்கிறான். சில பேருக்கு தான் பாக்கியம். ராமகிருஷ்ணா ஸ்கூல் மாதிரி நிறைய தர்ம ஸ்தாபனங்களில் ஒழுக்கத்தோடு சேர்ந்த கல்வி கற்றுக் கொடுக்குறா. எல்லாருக்கும் அந்த இடத்துல சேர்க்கறதுக்கான பாக்கியமோ படிக்கிற பாக்கியமோ கிடைக்கிறது இல்லை. வீட்டுக்கிட்ட இருக்குன்னு ஏதோ ஒரு ஸ்கூலில் சேர்த்து விடுறோம், காலேஜில் சேர்த்து விடுறோம். ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அவள் சொன்னா, இந்த பள்ளிக்கூடம் பேர் நன்னா இருக்கேன்னு சேர்த்து விட்டோம், நெத்திக்கிட்டுன்னு வரக்கூடாது, துளசி மாலை போட்டுக்கூடாதுன்னு ஏகப்பட்ட கண்டிஷன் போடுறா, ஸ்கூலை மாற்றி விட்டோங்கிறா. இது துரதிருஷ்டவசமாக சனாதன தர்மத்தை சேர்ந்தவாட்ட தான் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுறது நம்ம பார்க்க முடிகிறது. யார்கிட்டையுமே போடக்கூடாதுங்கிறது தான் நம்மளோட கொள்கை. மற்றவாழ்கிட்ட போடலாம் நான் சொல்ல மாட்டேன். அவளுடைய மத சின்னங்கள் அவள் போட்டுன்னு வந்தால் அவளை யாரும் தடுக்கிறதுக்கு தைரியம் இல்லை. அப்போ ரூல்ஸ் எல்லாம் இங்கே கொண்டு வந்து போடுறா இல்லையா? பள்ளிக்கூடங்களில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி பசங்கள்கிட்ட கடவுள் நம்பிக்கை இல்லாத தன்மை, ஒரு ரேஷ்னல் அப்ரோச், இதெல்லாம் நிறைய நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி. இதுக்கு மாற்று என்னன்னா, நம்ம குடும்பங்களில் அதை சொல்லி கொடுத்து அனுப்பணும். இல்லை, அந்த மாதிரியான பள்ளிக்கூடங்களில் ஸ்பிரிச்சுவலி ஓரியன்ட் ஸ்கூல்ஸில் கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ தான் குழந்தைகளுக்கு அது வர முடியும், வேறு வழி இல்லை. புறத்திலே மக்களுக்கு தன்னலமற்ற சேவையால் உள்ளத்தில் அன்பு பெருகி அலையும் மனம் சித்தம் அறியாதபடி சித்தத்தில் நின்று இலகும் திவ்ய தேஜோமயத்தை சித்தமிசை குடிகொண்ட அறிவானந்த தெய்வத்தை நாடி குவிந்து நிற்கும் பக்குவத்தை நாளடைவில் பெற்று தியானம் செய்வதில் ருச்சியை அடைகிறது. தியானம் பண்ணுறதுன்னா அப்படி கண்ணை மூடின்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்லை, எண்ணம் அடங்குகிற நிலை தான் தியானம் இல்லையா? வாச்சிக்க மௌனம்னு இருந்துடலாம், பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா ஒரு பெரிய நோட் புக்கும் பேனாவும் வாங்கினான். எதுக்குன்னு கேட்டேன். நாளையிலேருந்து மௌன விரதம்னா இந்த ராமா எழுத போகிறேன்னு. இல்லை யாராவது வந்தால் அவட்ட எப்படி பேசுகிறது, எழுதி காட்டுவேன். சௌக்கியமாக இருக்கேளா,
சாப்பிட்டேடா உங்கள் ஆற்றுல என்ன சமையல், இது மௌன விரதம்னு ஒரு பேர் வைப்பானே இதுக்கு. சில பேர் ஜாடை காட்டி பேசி இவனுக்கும் புரியாது அவனுக்கும் புரியாது. நம்ம எதோ கேட்டால் அவன் எதையோ கொண்டு வந்து கொடுப்பான். பேசினாலே மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. மௌனம் யாருக்கு புரியும்? மகாபரிவா காஷ்ட மௌனம்னு இருப்பார். கை கால் கூட அசைக்க மாட்டார், ஜாடை கூட கிடையாது. மௌனத்தில் எது சிறந்ததுங்கிறான்? மனோ மௌனம்ங்கிறான். எண்ணமே வரக்கூடாது. மனசில் எண்ணம் அறியாமல் அப்படியே அடங்கி போகிற நிலை, அந்த நிலையானது எப்படி ஏற்படுங்கிறது சுவாமி சொல்லித்தரார். அது ஏற்பட்டால் நல்லது தான் இல்லையா? எண்ணங்கள் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ரொம்ப யோஜனை பண்ணி பார்த்தா ரேஷியோ அந்த பக்கம்தான் ஜாஸ்தியாக இருக்குது. கெட்ட எண்ணங்கள் தான் அதிகமாக வருது, நல்ல எண்ணங்கள் குறைவாக வருது. எண்ணம் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்குங்கிறதுக்கு நமக்கு நித்தியப்படி தூக்கமே பிரமாணம். ரமண பகவான் அடிக்கடி இந்த ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுப்பார். எண்ணமில்லாத நிலை, ஆனந்தமான நிலை எப்படி இருக்கும்னா, ஒரு நாளும் நாம் ஆழ்ந்து தூங்கும்போது இந்த நிலையை தான் அனுபவிக்கிறோம். சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம், ஒரு சுகம். தூக்கத்தை விட முடியுமா நம்மளால்? ஒரு குறிப்பிட்ட நேரம் உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா உடம்புக்கு மட்டும்தானா ரெஸ்ட்டு, மனசுக்கும் ரெஸ்ட் இல்லையா? மனசு அறிவில் ஒடுங்கி, அறிவு ஆத்மாவில் ஒடுங்கி, எது தியான நிலைன்னு சொல்லப்பட்டிருக்கோ அது என்னன்னு தெரியாமல் நித்தியம் நம்ம அனுபவிக்கிறோம். அந்த இடத்துல பணமோ காசோ படிப்போ உலகத்தில் உள்ள விஷயங்களோ எதுவுமே பாதிக்காத ஒரு நிலையில் சொல்ல முடியாத ஒரு சுகத்தை அனுபவிக்கிறோம். தூக்கம் நன்னா இருந்தது, நன்னா தூங்கினான்னு சொல்ல முடியுமே தவிர கேன் யூ எக்ஸ்பிளைன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் த ஸ்லீப் அப்படின்னா யாராலையும் சொல்ல முடியாது. அவன் தூங்கி தெரிஞ்சுக்க வேண்டியதான். அப்போ எண்ணம் அறியாத நிலை, அது பிரஜையோட எண்ணம் இல்லாத அந்த பிரம்மானந்தத்தை அனுபவிக்கக்கூடிய நிலைங்கிறது ரொம்ப ஒஸ்தியாக இருக்கும். இந்த தியான நிலைங்கிறது அதுக்கு அடிப்படை என்னங்கிறத சுவாமி நமக்கு சொல்கிறார். புறத்திலே மக்களுக்கு தன்னலமற்ற சேவையால், மக்களுக்கு சேவை பண்ணு, மகான்களுக்கு சேவை பண்ணுவான். ஏன்னா புண்ணியம் கிடைக்குமா இல்லையா? சாதுக்களுக்கு பாகவதாளுக்கு சேவை பண்ணுவா, கோவிலில் சேவை பண்ணுவா, மக்களுக்கு சேவை செய்கிற அவளும் பகவானோட ஸ்வரூபந்தான். தன்னலமற்ற சேவை இப்படி பண்ணினதுனால அப்படி நின்று பக்கத்தில் போஸ்ட் கொடுத்து உடனே இது பேப்பரில் வருமா வீடியோவில் வருமா அப்படி இல்லை. எதுவும் எதிர்பாராத சேவை, தன்னலமற்ற சேவையால் உள்ளத்திலே அன்பு பெருகிங்கிற. இப்போ அன்பு பெருகி சேவை பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. சேவை பண்ணினாதான் அன்பு பெருகுங்கிற இல்லையா? ப்ரீ ரிக்விசிட். சர்வீஸ் பண்ண பழகு. அன்றைக்கி சிவானந்த சுவாமிகளை பற்றி சுவாமி சொன்னதை சொன்னேன். சர்வ், லவ், மெடிடேட், ரியலைஸ். அதுதான் அவர் சொன்னது. எல்லாருக்கும் ஒன்றால் முடிஞ்ச கைங்கரியத்தை சேவையை பண்ணிகிட்டே இரு. பண்ண 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 அன்பு பெருகும். அதனால் லவ் சர்வ்னு சொல்ல, சர்வ் லவ்னு சொன்னேன். அதுக்கப்புறம் மெடிடேஷன், அது தானே ஏற்பட்டு போய்ட்டு மனசு ஒடுங்கிடும். தென் யூ வில் ரியலைஸுங்கிற. அதுதான் சுவாமி இங்கே சொல்கிறார். புறத்திலே மக்களுக்கு தன்னலமற்ற சேவையால், மக்களுக்கு ஏதோ தேவைப்பட்டுட்டே இருக்குது, அது நம்மளால் என்ன முடியுமோ அதை அவளுக்கு கொடுக்கணும். ஆறுதலாக 2 வார்த்தை, தாகத்துக்கு தீர்த்தம், பசிக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு ஆகாரம், நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை கொடுக்கறது. எல்லாத்தையும் பொத்தி பொத்தி வச்சுக்காமல் 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணுறது. அப்படி குணம் இருக்குது. அதுவும் புண்ணியத்தையும் எதிர்பாராதபடிக்கு. புண்ணியத்தை கூட இது பண்ணினா புண்ணியங்கிற கூட அந்த எண்ணம் கூட வரப்படாதுங்கிற. அது சுயநலம் தான், சுவார்த்தம். அது தன்னலம் அறியாதபடி மக்களுக்கு சேவை செய்யும்போது என்ன ஆகும்? உள்ளத்தில் அன்பு பெருகி அலையும் மனம் குமிஞ்சிடுங்கிற, கான்சன்ட்ரேட் ஆகிடும். எங்கே? சித்தம் அறியாதபடி சித்தத்தில் நின்று இலகும் திவ்ய தேஜோமயத்தை நமக்குள்ளே இருக்கு, ஆனால் நமக்கே தெரியல இல்லையா? நமக்குள்ளுக்குள்ளே அந்த பகவத் ஸ்வரூபம் இருக்கு. கார்த்திகை தீபம் ஏற்றுறோம், இதெல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்ம ஜோதியை சிக்னிஃபை பண்ணுறதுக்கு தான் இருக்குது. இப்போ அந்த ஜோதி ஸ்வரூபம் நமக்குள்ளே இருக்கு, அது நமக்கு தெரியல, பார்க்க முடியல. அந்த அறிவு கண் இல்லாதனால சித்தம் அறியாதபடி சித்தத்தில் நின்று இலகும் திவ்ய தேஜோமயத்தை, சித்தமிசை குடிகொண்ட அறிவானந்த தெய்வத்தை நாடி குவிந்து அப்படிங்க. இந்த அன்பு உண்டாக உண்டாகாதான் அன்பே சிவம்னு சொல்கிறதும் அதுதான். அன்பு உண்டாக எல்லாத்தையும் பிரேம வர பிரேம வர பிரேம வர. பிரேம எந்த அளவுக்கு இருக்குன்னா, காப்பாளிகன் கழுத்தை வெட்டுறேன்னு சொல்கிறான் ஆதிசங்கராச்சாரியாரை. நல்ல வேளை நீ சொல்லும்போது பக்கத்தில் சிஷ்யால் இல்லை, பிரச்சனை ஆகிடும்.
என்ன பலி கொடுத்தா உனக்கு ஏதோ நல்லது நடக்கும்னு நீ சொல்கிறிய, எந்த இடத்துக்கு எப்போ வரணும்னு சொல்லும், கிளம்பி போய்ட்டு நான் அந்த இடத்துக்கு நானே வரேங்கிறேன். அப்படி சொல்லி அவனை அனுப்பிச்சுவிட்டேன். இந்த பையனை வெட்டுறதுக்கு வந்தான்டா, காவல் ஆட்கள் 4 பேர் கூட்டிகிட்டு வந்து அவனை கைது பண்ணணும்னு இல்லை, சிஷ்யாள் கூட சொல்லாமல் ரகசியமாக போய் அவன் கொடுக்குற பலிக்கு தான் போய் உட்காந்துக்கிறார். தன்னை விட்டுடுவானேங்கிற பயமோ கவலையோ அவருக்கு இல்லவே இல்லை. அந்த அன்பு அந்த அளவுக்கு போகிறது. நிருசிம்ம பகவான் ஆவிர்பவிச்சு கடைசியில் அவரை காப்பாற்றினார்னு சரித்திரத்தில் இருக்கே தவிர தன்னை காப்பாற்றிக்க கூட அவன் முயற்சி எடுக்கவே மாட்டான். உள்ளுக்குள்ளே இருக்கிற ஈஸ்வர சுரூபத்தை உணர்றதுக்கு ஒரே ஒரு சாவி தான் இருக்குது, அதுக்கு அன்பு, பிரேமைன்னு சொன்ன. நம்மள்ட்ட அன்பாக இருக்கிறவாட்ட நம்மள அன்பாக இருப்போம், அது பெரிய விஷயமே இல்லை, அதுக்கு சாதனையே வேண்டாம். எல்லார்ட்டையும் எப்பவும் அன்பாக இருக்கிறதுக்கு பழக்கப்படுத்திக்குவோன்னு சொல்கிறேன். அதுதான் அத்தியாத்மிக சாதனை. கண்ணை மூடி தபசு பண்ணினதுனால சக்திகள் வேணால், அதாவது சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் வரலாமே தவிர பகவான் வசப்பட மாட்டான். அன்பு காட்டி அந்த சித்தமிசை குடிகொண்ட அறிவானந்த தெய்வத்தை நாடி குவிந்து நிற்கும் பக்குவத்தை நாளடைவில் பெற்று தியானம் செய்வதில் ருச்சியை அடைகிறது. அந்த மாதிரி இருக்கிறவா கண்ணை திறந்துருந்தா கூட தியானத்திலே இருப்பாளாம். அது எப்படின்னு சுவாமி இன்னொரு இடத்துல சொல்கிறார். பல்லு வலியோடு ஒருத்தன் இருக்கான்னா, வெளியில் போக வேண்டியிருக்கு, 4 பேர் பார்க்க வேண்டியிருக்கு, வேலை இருந்தால் கூட இவனுக்கு பல்லு வலி இவனுக்கு தான் தெரியும், மற்றவாளுக்கு தெரியாது. ஆனால் இவன் மனசில் ஒரு பகுதி அந்த பல்லையே நினச்சிட்டு இருக்கும், வயிற்று வலினா வயிற்றையே நினச்சிட்டு இருக்கும், தலைவலி இருந்தால் தலையே நினச்சிட்டு இருக்கோம். வெளியில் பேசிகிட்டு இருந்தால் கூட உள்ளுக்குள்ளே அந்த வலியை கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஞானியோட நிலை உலகத்தில் பழகினாலும் உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரம்மஸ்வரூபத்தை ஆத்மஸ்வரூபத்தையே நினச்சிட்டு இருக்குங்க. அது சாத்தியம். அதுக்கு அடிப்படையாக எல்லார்ட்டையும் எப்பவும் அன்பாக இருக்கிறதும், எனக்குன்னு ஒதுக்கிக்காமல் தியாகம் பண்ண பழகிறதும், இதை கண்டிஷன்ஸாக சொல்கிறார். ராமலிங்க சுவாமிகள் அப்படி இருந்தார். இந்த நிலையில் இவ்வழகிய தியான மண்டபம் தியானம் முன்னேறத்தக்க வசதிகளை அளித்து பேருபகாரம் செய்யும் பெருமை வாய்ந்தது. இந்த மாதிரி தியானத்தை ருச்சி வந்துட்டுனா தியான மண்டபம் பிரயோஜனம். இல்லைன்னா வெறும் தியான மண்டபம்னு கட்டிட்டோம் அங்கே உட்காந்து அரசியல் பேசிட்டு, வெட்டி பேச்சு பேசிட்டு, செல்ஃபோனை பேசிட்டு, ஒருத்தர் அரட்டை அடிச்சுட்டு இருந்தானே எத்தனை கோவில்களில் இந்த கொடூரத்தில் நம்ம பார்க்குறோம். கோவிலுக்குள்ளே என்ன பேசப்படாதோ அதெல்லாம் பேசுகிறவா இருக்கா. எந்த இடத்துல பேசுவான்னா, பகவானுடைய திருநாமத்தை தவிர எதுவும் பேச வேண்டாம்னு எழுதிக்கிற போர்டு கீழே உட்காந்து பேசுவான். நானே பார்த்துருக்கேன். இதெல்லாம் ஊரில் இருக்கிற வம்பு அரட்டை, அன்றைக்கி பேப்பரில் பார்த்த குப்பை சத்த விஷயங்கள்லாம் அங்கே பேசுவாள். பேசுகிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்தோம் இல்லையா? மனசு ஒடுங்கிறதுக்கு முன்னாடி வாய் முதல்ல மௌனமாக இருக்கணும், மனசு ஒடுங்கணும். அப்போ தான் ஈஸ்வர ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுனால அந்த ஆனந்த அனுபவத்தை அடையணும்னு சொன்னால் சேவையினால் மனசில் பிரேமை உண்டாகி மனம் அடங்குற நிலையில் இந்த தியான மண்டபம் பயன்படுங்க. அதுக்கு தான் இது மாதிரி சத்சங்க பவனங்கள்லாம் எதுக்கு கட்டியிருக்கா? அந்த இடத்துல உட்காண்டு எப்போ சன்னதி திறந்துருக்கோ யார் வேணாலும் வரலாம். இங்கே எந்த நிபந்தனையும் கிடையாது. நீ இதுதான் பண்ணணுங்கிற கண்டிஷனும் கிடையாது. வீட்டில் சந்தியாவனம் பண்ண முடியல, இங்கே வந்து பண்ணுங்கோ. வீட்டில் ஜபம் பண்ண முடியல, இங்கே வந்து பண்ணுங்கோ. அங்கே தியானம் பண்ண முடியல, இங்கே வந்து பண்ணுங்கோ. நல்ல புஸ்தகங்கள் வாசிக்க முடியல, இங்கே வந்து வாசிங்கோ. புக்கு வேணும்னா நாங்களே தரோம், புக்கு தரோம். ஆன்மீக விஷயங்கள் படிங்கோ. அப்படி எல்லா விதத்திலும் தெய்வீகமாக வாழ்க்கையை அமைச்சு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் இந்த தியான மண்டபங்கள் கொடுக்கறது. அதுக்காக பேருபகாரம் பண்ணும்படியாக வள்ளலாருடைய அடியார்கள் இதை அமைச்சிருக்கான்னு சொல்லி முறைப்படி தியானம் செய்ய அமர்ந்த அன்பர்களுக்கு வள்ளலார் பெருமான் போன்ற ஞான சித்தர்கள் அனைவரின் துணையும் கண்ணுக்கு புலனாகாத நிலையில் உணர்ச்சி மூலமாக இங்கு நிச்சயம் வந்தமையும் அப்படிங்கிற இந்த இடத்துல உட்காந்து அத்தியாத்மிக சாதனை பண்ணும் பொழுது இங்கே இருக்க இத்தனை மகான்கள் ஞானிகளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்குங்கிற. எந்த இடத்துக்கு போகிறோமோ அங்கே அந்த மகான் அரூபமாக இருக்கார், எங்கேயும் போயிடலை, கண்ணுக்கு புலனாகாமல் இருக்கார். ஒரு சாதாரண எக்ஸாம்பிள் சொல்லுவோமே, இங்கே சன்னதி திறந்துருக்கு, ஆஃபீஸில் வேலை செஞ்சுன்னு இருக்கா, அன்னதானம் நடக்கிறது, வாட்ச்மேன் இருக்கார். இப்படி அமைப்புன்னா நாங்கள் சிசிடிவி கேமராவில் வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்போம். நாங்கள் ஃபிசிக்கலாக இல்லாட்டா கூட எல்லா ஆஃபீஸ்லையும் நடக்கிறது தானே. யூ ஆர் பீயிங் வாட்ச்டு பை சிசிடிவி கேமரா அப்படின்னு போட்டிருப்பா இல்லையா? பகவான் பார்த்துட்டே தானே இருக்கார், மகான்கள் பார்த்துட்டே தானே இருக்கார். எங்கே போயிட்டா
அவளுடைய அனுக்கிரக சக்தி நமக்கு இருக்குது. எங்கே? இது மாதிரி சத்சங்க பவனங்களில், தியான மண்டபங்களில் தியானம் பண்ணுறவாளுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இது என்ன வேடிக்கைன்னா, ரொம்ப கோவிலில் வந்து இப்படி கும்பிட்டுட்டு போகிறவா நிறைய பேர் இருக்கா. எல்லா கோவில்லையுமே ஒரு 5 நிமிஷம் உக்காண்டு கண்ணை மூடிண்டு இல்லை கண்ணை திறந்து சாமியை பார்த்துட்டு இருப்போம். தெரிஞ்ச பாட்டு பாடுவோம், ஸ்லோகம் சொல்லுவோம், தியானம் பண்ணுவோம். வெக்கம், யாரா ஏதாவது சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு. ஆனால் வம்பு பேசுகிறதுக்கு தயங்கிறது இல்லை. அமர்ந்து நெடுங்குரலில் அயல் மனையாளருடன் அழுத்த பழங்கதைகள் நினைத்து நினைத்து சொல்வார். நிமலனை பாடவா என்றால் நேரமே இல்லை என்பார். இவர்கள் நமது வழி வருதல் கடினம், மனம் இறுகும் மனிதர் துயரே அடைவாருங்கிற அகஸ்தியர். மனசு இறுக 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 நிம்மதியில்லாத நிலை கடைசி காலத்தில் ஏற்பட்டுடும். லௌகீகமாகவே வாழ்ந்து வாழ்ந்து பணம் காசு மனுஷால் நினச்சி நினச்சி ஒரு ஸ்டேஜில் அவ்வளவு நம்மளை கைவிடும் போது ரொம்ப வேதனை உண்டாயிடும். என்றைக்கும் காப்பாற்றக்கூடிய ஈஸ்வர தியானம் லௌகீகத்தோடு சேர்ந்து இருந்துகிட்டே இருந்தால் ஒரு நாள் அது கைவிடும்போது இது நம்மளை காப்பாற்று இல்லையா? அதுக்கு தானே இது மாதிரி சன்னிதானங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அங்கே உட்காந்து தியானம் பண்ணலாம். நான் சேரில் தான் உட்கார முடியும். எஸ், யூ ஆர் பர்மிட்டட். நான் பஞ்சவச்செல்லாம் கட்டிக்க மாட்டேன், வேண்டாம். பேண்ட் ஷர்ட் போட்டுப்பேன், ஓகே. அதுக்கு தான் சத்சங்க பவனங்கள் இருக்குது. கோவில்னால் அங்கே சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இங்கேயும் அப்படி இருந்தால் ஆச்சாரமாக வந்தால் தப்புன்னு நாங்கள் சொல்லலை. பட் இட் இஸ் ஓப்பன் ஃபார் ஆல். எல்லோரும் வரலாம். இங்கே உட்காந்து தியானம் பண்ணலாம், கண்ணை மூடிக்கலாம், சொல்ல சுவாமியை பார்த்துட்டே இருக்கலாம். அந்த ஸ்வரூபத்தை அப்படியே பார்க்கறது கூட கண்ணை திறந்துட்டு பண்ணுற தியானம்தான். அப்படி பண்ணுறவாளுக்கு இது பேருபகாரம் பண்ணுறது. அந்த இடத்துல ஆத்ம சாதனையில் ஈடுபடுறவாளை அந்த ஞானிகளுடைய ஆஹா நம்ம சன்னிதானத்துக்கு வந்து உட்காண்டு ஏதோ உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு ஜீவனுக்கு மேன்மையை உண்டாக்குறான் பார். இவனுடைய நினைப்பு நல்லபடியாக பூர்த்தி ஆகட்டும், இவனுக்கு மனசில் அமைதி கிடைக்கட்டும், ஆனந்தம் கிடைக்கட்டும். ப்ராக்டிக்கலாக பார்த்தா ஸ்பிரிச்சுவல் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது மெட்டீரியல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு டெட்ரிமெண்டரி ஆப்போசிட் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இல்லவே இல்லை, அது காம்ப்ளிமெண்டரி தான். ஆன்மீக முன்னேற்றம் ஏற்பட்டால் நீங்கள் பண்ணுற எல்லா காரியத்தையும் ஒரு நேர்த்தி இருக்கும், ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும். தப்பு பண்ணுறதுக்கு பயப்படுவோம், கால நேரத்தில் சரியாக செய்வோம், வேலையில் ஒரு ஸ்ரத்த உண்டாகும். அப்படி பண்ணினா அதில் சக்ஸஸ் தானே வரும். டயத்துக்கு ஒழுங்காக வேலை செஞ்சுட்டா கவனத்தோட அதில் தப்பு வராது. ஆஃபீஸில் பாராட்டு தானே பாராட்டுவா, சம்பளம் வசதி தானே கொடுப்பா, மேலே மேலே நமக்கு சௌக்கியங்கள் தானே வரும். அதனால் அத்தியாத்மிக வாழ்க்கையில் முன்னேற்றம் இருந்தால் லௌகீக வாழ்க்கையிலையும் அது காட்டும். ஆனால் இதை இக்னோர் பண்ணிட்டு புறக்கணிச்சுட்டு வெறும் லௌகீக வாழ்க்கையை மட்டும் இருந்துட்டா இன்றைக்கி நாடு இருக்கிற கோலத்தை நம்மளே சொல்ல வேண்டாம், வாழ்க்கையே தெரியும். நடக்கிறத நம்ம பார்க்கணும். காரணம் என்ன? தர்மத்துக்கு பயப்படுறதில்லை. மனசாட்சின்னு சொல்கிறோம், மனசுக்கு சாட்சியாக பகவான் இருக்கான்ங்கிற பயம் இல்லை. பகவான் பார்த்துட்டு இருக்கார், தப்புக்கு தண்டனை கிடச்சிடுங்கிற பயம் இல்லை. ஒருத்தர் என்ன கேட்டார், அப்படின்னா இல்லை சார், தப்பு நடந்த உடனே தண்டனை கிடச்சா ஒரு பயம் இருக்கும், சாமி உடனே ஒன்றும் பனிஷ் பண்ணுறது இல்லையேன்னு. பண்ணாததுக்கு அவர் நம்ம மேலே வச்சுருக்கிற கருணை தான் காரணம். நம்ம பெற்ற குழந்தைகளே தப்பு பண்ணால் சொல்லி பார்ப்போம், கேட்கலைன்னா கண்டித்து பார்ப்போம், அப்புறம் தானே தண்டிப்போம். எடுப்பில் கட்டை எடுத்து அடிச்சிருவாளா? இப்போ அம்மையப்பனாக இருக்கிற பகவானுக்கு நம்மளோட அம்மா அப்பாவுக்கு நம்ம மேலே இருக்கிற அன்பை விட பல மடங்கு அன்பு அதிகம் இல்லையா? அந்த கருணையினால் அவர் நம்மளை விட்டு வச்சிருக்கார், இவாளே தெரிஞ்சிடுவான்னு தெரிஞ்சுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறார். யார் மூலமாகவோ நமக்கு அட்வைஸ் பண்ணுறார், நம்ம மனசுக்குள்ளே இருந்தே நீ பண்ணுறது தப்புன்னு நமக்கு சொல்கிறார். அந்த எச்சரிக்கை வரும்போதே நம்ம மாற்றினுட்டோம்னா விட்டுடுறார். மீறி 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 அடங்காமல் தப்பு பண்ண அதுக்கான தண்டனை அனுபவிக்க நேர்றது. வாஸ்தவத்தில் பகவான் தண்டிக்கலை, நம்மளோட பாபமே நம்மளை தண்டிக்கிறதுங்கிறார். சுவாமிநாத ஆத்திரேயருங்கிற ஒரு மகான் ஒரு புஸ்தகத்தில் ஆஞ்சநேயரை பற்றி ஒரு புக்கு எழுதியிருக்கார். தஞ்சாவூரில் சங்கீத ஆஞ்சநேயர்னு ஒருத்தர் இருக்கார், ஒரு 4 கால் மண்டபத்தில் இருப்பார். சதாசிவ பிரம்மேந்திராலத்தை பிரதிஷ்டை பண்ணார்னு சொல்கிறார். அங்கே வந்து பாடாத வித்வான்கள் இல்லை, நடு ரோட்டில் இருப்பார். ஆனால் ரொம்ப ஃபேமஸ், அவர்கிட்ட என்ன வேண்டினாலும் நடந்து இவ்வளோதான் உள்ளுண்டா இருப்பார். அது தனி கோவிலாகவும் இல்லை, ஏதோ ஒரு பெறையில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த சுவாமி, ஆனால் ரொம்ப பிரசித்தம். எல்லாரும் அவ்வளவு ஆசையாக அந்த சுவாமிகிட்ட வேண்டிப்பா. அவளுடைய பக்தியினாலையும் ஆஞ்சநேய சுவாமி அனுக்கிறதுனாலையும் கேட்டதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. ஒரு நாளைக்கு காத்தால் வந்து பார்க்குறா, அந்த ஆஞ்சநேயரை யாரோ உடச்சி விட்டான்.
கருங்கல் திருமேனி தான், ஏதோ சுத்தியில் கித்தியில் பலமான ஆயுதத்தை வச்சு உடைச்சிருக்கான். யாருன்னு தெரியல. ஜனங்கள்லாம் நம்ம சொந்தக்கார ஒருத்தர் காலமான எப்படி அழுவாளோ அப்படி அழறா. எல்லாரும் தடவி தடவி பார்த்து அழறா, யாருன்னு தெரியல. அன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே ஒரு பெரியவர் வந்து அந்த ஆஞ்சநேயரை பார்த்து அழுதுன்னு இருக்கிறத ஒருத்தன் சைக்கிளில் வந்தான் வேகமாக. ரொம்ப வருஷம் முன்னாடி நடந்திருக்குது. நான் ஏன் அழுதுங்க எல்லாரும் அப்படின்னானா, ஒன்றும் இல்லைப்பா, எவனோ ஒருத்தன் உடச்சிட்டு போயிட்டான் ஆஞ்சநேயரை. ஏன் ஆஞ்சநேயர் ஒன்றும் பண்ணலையா? நீங்கள் கதை சொல்கிறீங்களே, அவர் அசுரர்கள்லாம் அடிப்பார், உதப்பார், மலையை தூக்குவார், கடலை தாண்டுவார்னு. உடச்சவனு ஒன்றும் பண்ணலையா? என்னப்பா அப்படிலாம் கேட்குற நீ? நான் தான் ஏன் உடைச்சேன், எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, நான் தான் உடைச்சேன். என்ன பண்ணிட்டார் உங்கள் சாமின்னா? அட போட அசடு, ஒன்று அவர் விட்டு வச்சிருக்கிறது உன் மேலே இருக்கிற கருணையால். ஒரு ஆஞ்சநேயர் விக்கிரகத்தை உடைச்சிட்டு ஆஞ்சநேயருக்கு ஏதாவது நேருமோ? இது அசட்டு தினம் இல்லையோ? இப்போது எங்கேயோ ஒரு இடத்துல உபன்யாசம், என்னோடய பேனர் போட்டிருக்கா, என்னை கண்டா பிடிக்காதவன் அந்த பேனரை கொளுத்தி விட்டான், நான் சாகா போகிறேன்னோ? ஒன்றும் இல்லையே. ஆஞ்சநேயரோட ஒரு சிலாமூர்த்தத்தை நீ உடைச்சதுனால அவருக்கு என்ன ஆகிடும்? ஆனால் வழிபட்டால் உனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்ல, அது சரிதான் போயா அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு வேகமாக போயிருக்கான். போன வேகத்தில் ஒரு வண்டி அடித்து மோதி அங்கேயே போயிட்டான் அப்படின்னு எழுதியிருக்காரு. பாபம் பண்ணுறவாளுக்கு தண்டனை கிடைக்கும், அது நம்மளோட கன்சர்ன் இல்லை. திருந்தறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறார், தெரிஞ்சுவிட்டால் மன்னிச்சு விட்டுடவும் விட்டு விடுறார். ராவணனுக்கு பகவான் சான்ஸ் கொடுத்தார். இன்றைக்கி போய் நாளைக்கு வான்னு சொன்னது, இன்று போய் நாளை வாங்கிறது சான்ஸு தான். அப்போ மன்னிப்பு கேட்டிருந்தா கூட முடிஞ்சிருக்கும் கதை. அடுத்த நாள் சண்டை போட்டான், பிராணனை விட்டான். சூரபத்மன் மனசு உருகி போயிடுத்து முருகனோட அழகை பார்த்து. அவனை வதம் பண்ண வேண்டிய நேரத்தில் மயிலாகவும் சேவலாகவும் ஆக்கி வாகனமாக கொடியாக வச்சுட்டார். அவனை கொல்லவே இல்லை. முத்தமிழால் வைதாரியும் அங்கு வாழ வைப்போன்னு தான் சொல்கிறார். இப்போ பகவானுக்கு நம்ம மேலே இருக்கிற ஒரு கருணையினால பகவான் நம்மளை விட்டு வச்சிருக்காரே தவிர பாபத்துக்கு தண்டனை கிடைக்காமலும் இல்லை, புண்ணியத்துக்கு பலன் கிடைக்காமலும் இல்லை. அது எதிர்பாராமல் நாம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும், நிச்சயம் பலன் கிடைக்கும். தப்பு பண்ணினா அதுக்கேற்ற பலன் கிடைக்கும். நமக்கு தெரிஞ்ச சாதாரண எக்ஸாம்பிள், எங்கேயோ போய் ஒரு ஹோட்டலில் ஆசைக்கு சாப்பிட்டுட்டு வந்துட்டு அடுத்த நாள் வயிற்று வலிக்கிறது. நான் டாக்டர்கிட்ட போனோன்னே என்ன சொல்கிறார்? சார் வயிற்று வலிக்கிறது சார். அப்படியா, என்ன சாப்பிட்டீங்க இதான் கேட்பேன். ஃபஸ்ட்டு கொஸ்டினே தான். நம்ம சாப்பிட்ட ஆகாரத்துக்கும் வயிற்று வலிக்கு தொடர்பு இருக்கா இல்லையா? பண்ணுற கர்மாவுக்கு பலன் உண்டு. அது வர்ற காலத்தில் மெச்சூரிட்டி டேட்டில் வட்டியோடு வந்து சேர்ந்துடும். அதனால் சரியாக இருக்கிறது, நம்மளை சரியாக கண்டக்ட் பண்ணிக்கிறதுக்கு இது மாதிரி சத்சங்க பவனங்கள் துணை இருக்குங்கிறார் சாமி. அதை பயன்படுத்திக்கணும். எதுக்கு இதெல்லாம் கட்டி போட்டிருக்கா? அடிக்கடி நான் கதையில் சொல்வேன், கோவிந்தபுரத்தில் இந்த பாக்கியம் இருக்குது, எல்லா ஊர்லேயும் இருக்கான்னு தெரியாது. ஒரு தெருவுக்கு 4 சத்சங்கமா இல்லையா? அந்த பக்கம் சைத்தன்ய குடியில் இருக்குது, போதிவேந்திர சுவாமிகளுடைய ஸ்ரீமட்டம் இருக்குது, யோகிராம் சுத்குமார் ஆசிரமம் இருக்குது, ராமநாம கேந்திரா இருக்குது. ஏன் வந்தேன் என்ன பண்ணுறேன்னு ஒருத்தர் கேள்வி கேட்க மாட்டான். இந்த பக்கம் சிவன் கோயில் இருக்குது, ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது, பெருமாள் கோயில் இருக்குது, நம்ம சுவாமி மட்டம் இருக்குது, பாண்டகன் கோவில் இருக்குது, பெரியவா தபோவனம் இருக்குது. இத்திரூண்டு ஊருக்குள்ளே இவ்வளவு சன்னிதானமா? பயன்படுத்திக்கணுமே. எல்லா ஊர்லேயும் ஏதோ ஒரு கோவில் இருக்குது தான் இருக்குது. பாதி கோவிலில் விளக்கு எரியறது இல்லை, பூஜை பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. எத்தனையோ இடங்களில் நம்ம பார்க்குறோம். தெய்வத்துக்கு ஒன்றும் பண்ணாமல் இருந்துட்டு தான் நன்னா இருக்கணும்னு மனுஷன் நினைக்கிறானே, அது வேரில் தண்ணியே விடாமல் எனக்கு பழம் வரணும்னு சொல்கிறதுக்கு சமம் இல்லையா? பகவானுக்கு நம்ம பண்ண வேண்டிய சேவையை பண்ணிவிட்டா, எனக்கு ஒரு பட்டாச்சாரியார் சொன்னார் திருமழிசையில், அவனுக்கு பக்த பராதீனன்னு பேர். இங்கே அவன் உடுத்திக்கிற வேட்டிக்கும் நிவேதனம் பண்ண நீ பண்ணுற தயிர் சாதத்துக்கும் அவன் நிற்கிறான், காத்துட்டுருக்கான். கதி இல்லாதவன் நினச்சிடாத. பண்ணினேன்னா வைகுண்டத்துக்கு போனால் ஒன்று அவன் அப்படி கவனிச்சுவான். இங்கே அவன் உனக்கு கட்டுப்பட்டு உன் பிரேமைக்காக வந்து நின்றுட்டுருக்கான். எந்த ஆழ்வாரோ எந்த நாயன்மாரோ பூஜை பண்ணி தான் சுவாமி வந்திருக்க. அவள் காலம் முடிஞ்ச உடனே கிளம்பி போகல கைலாசத்துக்கோ வைகுண்டத்துக்கோ, நமக்காக உட்காண்டிருக்கு. அதை பயன்படுத்திக்க வேண்டியது, அதனால் நம்ம வாழ்க்கையை செழிப்பாக ஆக்கிக்க வேண்டியது நம்ம கடமை. நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு நம்மளுடைய பாரதிய கலாச்சார பண்புகள் வந்தே ஆகணுங்கிறத என்ஷூர் பண்ண வேண்டியது நம்ம கடமை. குழந்தைகள் நல்ல படிப்பு வரணும்னு எல்லா பேரண்ட்ஸும் கவலைப்படுறா, நல்ல வஸ்திரம் உடுத்திக்கணும்னு கவலைப்படுறா, நல்ல ஆகாரம் சாப்பிடணும்னு கவலைப்படுறா, நல்ல ஆன்மீக உணர்ச்சிகள் வரணும்னு யாரும் நினைக்கவே இல்லை. இந்த மண்டபங்களை அதுக்கு பயன்படுத்திக்கணும்னு சாமி சொல்கிறார்.
இனி தியானம் பழக வேண்டிய முறையை பற்றி சிறிது கூறுவோம். எப்படி தியானம் பண்ணுறது அப்படின்னு சுவாமி சொல்கிறார். சோபான கிரமமாக, சோபானம்னா படி, அதாவது படிப்படியாக இறைவனை தியானம் செய்ய வேண்டும். சட்டுன்னு உட்காண்டா மனசு ஒடுங்காது. கண்ணை மூடிக்கிறோம், கண்ணை மூடிண்டாப்புல உள்ளே இருக்கிற எண்ணங்கள்லாம் இல்லாமல் போயிடுமோ? போகாது. கண்ணை மூடிண்டா என்ன தெரியுறது? உள்ள ஒரு ஸ்க்ரீனில் தெரியுறது, மனக்கண்ணில் என்ன தெரியுறதுன்னா என்ன முழிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தோமோ அதுதான் தெரியுது இல்லையா? ஏற்கனவே எதை பார்த்துருக்கோமோ அது தெரியும். பார்க்காத ஒரு வஸ்துவை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. எதை பார்த்தோமோ, எதை பழகினோமோ, எது நமக்கு மனசில் இடையராது இருக்கோ கண்ணை மூடினாலும் அதுவே தான் நமக்கு தெரியும். இப்போ பகவான் தெரியணும்னு சொன்னால் சத்சங்கத்துக்கு சன்னிதானங்களுக்கு சித்த சுத்தி, மன தூய்மை ஏற்பட்டுடுத்துன்னா பகவான் தெரிவாருங்க. பகவத் தரிசனம் கிடைக்குங்கிற சாத்தியந்தாங்கிற ஆண்டவன் திருவுருவத்தை நம் மனநிலைக்கு ஏற்றபடி ஹிருதயம், புருவ மத்தி முதலிய இடங்களில் அக்ஷரம், இஷ்ட தெய்வம் முதலிய குறிப்புகளுடன் மனதுக்கு தியான லயம் சித்திக்கும் வரையில் தினந்தோறும் காலை மாலை விடாமல் பழகி வந்தால் மனம் அடங்கி ஹிருதய ஜோதியில் லயமடையும். அப்படி சொல்ல ஒரு ப்ராக்டிஸ் தானே. 2 வீலர் வாங்கியாச்சு, ஓட்டிட முடியுமா? பழகணுமோ இல்லையோ? டைப் ரைட்டிங், ஷார்ட் ஹேண்ட் பழகணுமோ இல்லையோ? எந்த கலையோ கற்றுக்கிறாள், பழகணுமோ இல்லையோ? அதுக்கு அந்த ப்ராக்டிஸ்ன்னு நம்ம சொல்கிறது தான் சாதனைன்னு சொல்கிறோம் ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜில். அது எப்படி சொல்கிறார்? காலை மாலை 2 வேளைகளில் ஒரு பர்டிகுலர் டயத்தில். ராமகிருஷ்ணன் சொல்கிற அழகான எக்ஸாம்பிள் கொடுப்பார். இந்த அபினின்னு ஒரு இது இருக்கு இல்லையா, அபின், அது மயிலுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதனால் ஒருத்தர் என்ன பண்ணானா, திருவுண்டு அபின்னு போட்டானா காத்தால் ஒரு 8 மணிக்கு. அது சாப்பிட்டுட்டு போயிடுதான். அடுத்த நாள் இது கரெக்டாக பங்க்சுவலாக அந்த டயத்தை வந்துட்டான். அப்படி சொல்கிறார். எதுக்கு சொல்கிறார்? மகேந்திரநாத் குப்தா இந்த காஸ்பல் ஆஃப் ராமகிருஷ்ணா அமுதமொழிகள் எழுதினார். அவர் முதல் நாள் சத்சங்கத்தை அனுபவிச்சுட்டு அந்த ஆனந்தத்துக்கு அடுத்த நாள் வந்துட்டார். இந்த அபினியூனிட்டிக்கு மயில் வர மாதிரி வந்துட்டான் பாருங்க அப்படிங்கிற. சத்சங்க நாட்டத்தினால திருப்பியும் வந்துட்டான் பார் அப்படிங்கிற. அப்போ அந்த பழக்கத்தை முதல்ல உண்டாக்கணும் ஒரு பர்டிகுலர் டயத்தில். அதனால் என்ன பண்ணுறா, ராத்திரி முடிஞ்சு காத்தாலைக்கு நடுவில் அது சந்திக்கிற நேரத்தில், கார்த்தாலேருந்து சாயந்தரத்துக்குள்ளே நடுவில் மத்தியானம் சந்திக்கிற நேரத்தில், சாயந்தரம் அந்த மாலை பொழுது இரவை சந்திக்கிற நேரத்தில் பகவானை சிந்தனை பண்ணி பகவானை சிந்திக்கணும், சந்திக்கணுங்கிறதுக்கு தான் சந்தியாவந்தனம்னு வச்சுருக்காங்க. இந்த சந்தியாகால நேரத்தில் ஒரு வேளையும் மீட் பண்ணுற மாதிரி மனசும் கடவுளும் சேரக்கூடியது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு சொல்கிறார். இப்போ அந்த குறிப்பிட்ட காலங்களில் நம்ம மனநிலைக்கு தகுந்தாற் போலன்னு சொல்கிறார். அதாவது யோக நிலையில் சொல்லும் பொழுது முதுகுத்தண்டுக்கு கீழே இருக்கிற மூலாதாரம், அப்புறம் தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய சுவாதிஷ்டானம், மணிபூரகம், இந்த இடங்கள்லாம் இருக்குல்ல, தொப்புளுக்கு கீழே, அது முதுகுத்தண்டுக்கு பின்னாடி, இந்த 3 ஸ்தானங்கள் லௌகீக ஸ்தானங்கள்னு பேர். நம்மளோட மைண்ட் இந்த 3 இருக்கும்போது சாப்பாட்டை பற்றி நினைக்கும், உலக விவகாரங்களை நினைக்கும், போகங்களை நினைக்குமா. பரமஹம்சர் சொல்கிறாரு. அதை தாண்டி தொப்புள்லேருந்து மேலே போய் ஹிருதயத்தில் அப்படி டச் பண்ணிவிட்டு திருப்பி கீழே இறங்கிடும். அந்த ஹிருதயத்துக்கு வரும்போது தான் கோவிலுக்கு போகணும், பஜனைக்கு போகணும், சத்சங்கத்துக்கு போகணும், சாமி கும்பிடணும், தெய்வீக விஷயங்களை படிக்கணும், கேட்கணும்னு தோணும். ஆனால் அங்கே நிற்காத டபக்குன்னு கீழே இறங்கிடும். திருப்பி அடுத்த வேளை சாப்பாட்டை பற்றி, அடுத்த வேளை லௌகீக விஷயங்களை நினைக்க ஆரம்பிக்கும். அதனால் ஹிருதயத்தில் ஒரு தாமரைப்பூ இருக்கிற மாதிரி நம்ம வேத மந்திரம் சொல்கிறது, ஹிருத் புண்டரீக பிரமத்திய சக்ஸ்தம்னு சொல்கிறா இல்லையா. இந்த ஹிருதயத்தில் ஒரு தாமரை இருக்குது. அந்த தாமரையில் குருநாதர் உட்காந்துட்டுருக்கார், சுவாமி உட்காந்துட்டுருக்காருங்கிற எண்ணத்தில் அது அப்படியே தியானம் பண்ணிகிட்டே வரணும். அது ஒரு ஸ்தானம். அதில் மனசு நிற்க பழகிடுத்துன்னா மற்ற 3 இடங்களுக்கு கீழே டிசெண்ட் ஆகிறது குறையும். அதனால் ஞானிகள் பார்த்தோன்னா நம்ம காத்தால் காப்பி குடிச்சிடுறோம், அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு டிஃபன் சாப்பிட்றோம், மத்தியானம் சாப்பிட்றோம், அப்புறம் ராத்திரி சாப்பிட்றோம்,
நடுவில் சாயந்தரம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம், நடுவில் ஒரு இன்டர்வியூ காஃபி ஒன்று சாப்பிட்றோம், இப்படி உள்ளே போயிட்டே இருக்கோம் இல்லையா நமக்கு. ஏன்னா அதில் சிந்தனை இருக்கிறதுனால. இவாள்லாம் ஒரு வேளை தான் சாப்பிட்ருக்கா பிட்சை. நம்ம சுவாமி பிட்சை பண்ணதையே அந்த மாமா நேர பார்த்துருக்க. எல்லாம் பரிமாறி இருக்கா. நம்மளாம் பாயசம் தனியாக சாப்பிடுவோம், வடை தனியாக சாப்பிடுவோம், அந்தந்த டேஸ்ட்டு கெட்டு போய்டுன்னு. இவர் பார்த்துருக்கார், சுவாமி எல்லாத்தையும் கலந்து ருச்சி தெரியாமல் 3 கவலை சாப்பிட்டு எழுந்துவிட்டார். இப்படி தான் சன்னியாசிகள் சாப்பிடுவாளான்னு அப்போ தான் பார்த்தேங்கிறார். எல்லா சன்னியாசிகளும் அப்படி தான் பிட்சை பண்ணுவாள். அவள் வந்து உடம்பு சத்காரியம் பண்ணுறதுக்கு, தெய்வ காரியம் பண்ணுறதுக்கு துணையாக இருக்கிறதுக்கு உடம்புக்கு ஒரு சார்ஜே தவிர டேஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. நமக்கு டேஸ்ட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் இல்லையா. அவளுக்கு பசியே வராமல் இருந்திருக்கு. ரமண பகவான் எத்தனையோ நாளைக்கு ஒரு தடவை நான் மலையிலேருந்து இறங்கி வருவேங்கிறார். துருவ சரித்திரத்தில் முதல் 3 நாளைக்கு ஒரு தரம் இலந்த பழம் விளாம்பழம் எல்லாம் சாப்பிட்டார். பகவத் தியானத்தில் இருந்தார் துருவசுவாமி. என்ன வயசு? 5 வயசு குழந்தை. அடுத்த மாதம் 6 நாளைக்கு ஒரு தரம் மரத்துலேருந்து விழுந்த சருகுகளை சாப்பிட்டார்னு. அடுத்த மாதம் 9 நாளைக்கு ஒரு தரம் தீர்த்தம் மட்டும் சாப்பிட்டார்னு இருக்கு. அதுக்கடுத்த மாதம் 12 நாளைக்கு ஒரு தரம் காற்றை மட்டும் சாப்பிட்டார்னு இருக்கு. அப்படி இழுத்துக்கிறது தான். அதுக்கப்புறம் அதுவும் இல்லாமல் அச்சஞ்சலமாக அப்படி நின்றுட்டாருங்கிறத பகவானே வந்து தரிசனம் கொடுக்குறாப்பல் நேர்ந்ததுங்கிறது இது புராணத்தில் இருக்கு. பாதாள குகையில் சோறு தண்ணி இல்லாமல் இருட்டில் ரமண பகவான் இருந்திருக்கார். இது சரித்திர காலத்தில். நம்ம சுவாமி இமயமலை பனி குகைகளில் மாசக்கணக்கான நிஷ்டையில் இருந்திருக்கார். சரீர பிரஜை இல்லாமல் இருந்திருக்கார். அதனால் சரீரத்துக்கு ஒன்றும் நேரமும் இல்லை. அப்படி சாப்பிடாமல் இருந்ததுனால, பட்னி கிடந்ததுனால காணாமல் போல, உடம்பு அழுகி போல, மரணம் அடையலை. நம்ம இப்படி போஷணை பண்ணி நம்ம ஜாக்கிரதையாக இருக்க முடியல. வியாதி வைக்க வரத்தான் வருது, போகத்தான் போகிறோம். அப்போ தியானத்தில் மனசு லயிச்சுதுன்னா மற்ற கீழே இருக்கிற 3 இடங்களில் அதுக்கு தொடர்பு இல்லாமல் போகிறதுனால லௌகீகமான நாட்டங்கள், கெட்ட எண்ணங்கள் இல்லாமல் மனசு எலவேட் ஆகி மேலே போகும். சாதாரணமாக தண்ணியை விட்டேன்னு வச்சுங்களேன், தண்ணி வந்து எங்கே பள்ளம் இருக்கோ அங்கே போயிடும். அதுக்கு பிரயத்தனம் பண்ண வேணாம், நேச்சுரல் ப்ராசஸ். தண்ணியை மேலே ஏற்றணும்னு வச்சுங்கோ, அதுக்கு கிணத்துல தண்ணி இறைக்கணும், மோட்டர் போடணும். அந்த மாதிரி லிஃப்ட் பண்ணுறதுக்கு தான், எலவேட் பண்ணுறதுக்கு தான் சாதனை வேணும். மனசு விட்டுட்டால் தானே கீழே இறங்கி எல்லா மட்டமான விஷயங்களையே நினைக்கும். அது பிரகிருத்தேகே சுபாவாத்துன்னு அதோட இயல்பு, மனசோட இயல்பு தவறான இடத்துக்கு தான் போகிறது. அதை மேன்மையாக திருப்புறத்துக்கு ஹிருதயத்தில் வச்சு தியானம் பண்ணுறது அது ஒரு வழி. அடுத்த வழி என்ன அப்படின்னா புரு மத்தியில் தியானம் பண்ணுறது. ஹிருதயத்தில் தியானம் பண்ணும் பொழுது அதில் நிலைக்கிற மட்டுக்கும் கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் கீழே இருக்கும். நம்மளாம் உதாரணம் சத்சங்கத்தில் இருக்கும், அந்த நேரத்தில் ஏதோ நம்ம திருந்தி சுத்தமாக ஆகிட்ட மாதிரி தோன்றது, திரும்பியும் பழைய குரடி கதவை திரடியில் ஆகிடுறோம், நமக்கே தெரியாதப்பா அங்கே நிற்கலை, இறங்கி விடுத்துன்னு அர்த்தம். பரமஹம்சர் சொல்கிற இதை தாண்டி கண்டத்துக்கு வந்துடும், மனசு இந்த இடத்துக்கு வந்துடும். அப்போது தெய்வீக விஷயங்களை மட்டுமே பேச முடியும், லௌகீக விஷயங்கள் அந்த வாயிலேருந்து வராது. மனசு அதிலேருந்து தவறினா ஹிருதயத்தில் தியானத்தில் இருக்கும், ரொம்ப தவறினா அதுலேருந்து கீழே வந்து சாப்பாட்டை நினைக்கும், திருப்பி மேலே போயிடும், அதுக்கு கீழே போகாதுன்னு. இன்னும் பழக 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 கண்டத்துலேருந்து புரு மத்திக்கு 2 புருவத்துக்கு நடுவில் போயிடும். அங்கே இருக்கும் பொழுது மனசு ஒடுங்கி போயிடும், ஈஸ்வர தரிசனம் கிடைக்குங்கிறார் பரமஹம்சர். அது எப்படி கிடைக்குங்கிறதையும் சொல்கிறார். ஒரு கண்ணாடிக்கு அண்ணண்ட இல்லை ஒரு திரைக்கு அண்ணண்ட சுவாமி இருக்கார், இன்னண்டலேருந்து பார்க்குறோம், கொஞ்சம் தெரியறது சுவாமி இருக்காருன்னு தெரியறது, ரொம்ப தெளிவாக தெரியல. அதாவது அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற ஒரு ஸ்க்ரீன், அது மாதிரி சகசிராரத்தில் இருக்கிற பகவான் தெரிவான்னு சொல்கிறார். அப்புறம் அதையும் கிழிச்சுண்டு புருவத்தை தாண்டி அப்படி மேலே போயிடுத்துன்னா அதிலிருந்து அதிகபட்சம் 21 நாள் அந்த ஜீவன் இருக்கும், அதுக்கப்புறம் சுவாமியோட கலந்துடும்னு சொல்கிறேன். பெரும்பாலான இந்த இடத்துல இருக்கிறவார் தான் உலகத்தில் ஞானிகளாக நடமாடின்னு இருப்பார். அங்கேருந்து இறங்கும்போது இங்கே கண்டத்துக்கு வரும், பகவானை பற்றி பேசுவார். அதுலேருந்து தவறும்போது ஹிருதயத்துக்கு வரும், பகவத் தியானத்தில் இருப்பான், அதுக்கு கீழே போகவே போகாது. சுவாமி சொல்கிறார்,
ஆண்டவன் திருவுருவத்தை நம் மனநிலைக்கு தகுந்தாற்படி ஹிருதயம், புருவ மத்தியம் முதலிய இடங்களில் அக்ஷரம், இஷ்ட தெய்வம் இப்படி தியானம் பண்ணு சொல்லித்தரார். குருநாதன் சொன்ன உபதேசமோ, அக்ஷரம்னு சொல்கிறது மந்திரம். குருநாதர் ஒரு மந்திரம் கொடுத்துட்டார், அந்த மந்திரத்தை ஜபிச்சுட்டே இருக்கலாம். இந்த மந்திரத்துக்கான உருவம் எதுவோ அந்த ரூபத்தை தியானம் பண்ணலாம். நமசிவாயான்னு சொல்லிட்டார், இப்போ சிவபெருமானையே தியானம் பண்ணலாம். நாராயணான்னு சொன்னார், பெருமாளை தியானம் பண்ணலாம். பானுதாசருக்கு சூரிய பகவானே பிரத்யட்சமாகி விட்டல அப்படிங்கிற திரையக்ஷரத்தை கொடுத்தாருன்னு அவர் அபங்கத்தில் எழுதியிருக்கார். இப்போ பாண்டரங்கனோட ரூபத்தை தியானம் பண்ணி விட்டல 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 விட்டலன்னு சொல்லிட்டு இருக்கலாம். சரவண பவான்னு ஜபிச்சுட்டு இருக்கலாம் முருகப்பெருமான. சரி, எனக்கு மந்திரோபதேசம் கிடைக்கலையா, எனக்கு குருன்னு அமையலையே, என்ன பண்ணுறது? 2 ஆன்சர் இருக்குது. ஒன்று, உலகத்தில் இருக்கிற அவ்வளவு பேருக்கும் சேர்த்து நம்ம பெத்த தாயார் அம்பாள் பராசக்தி பரமேஸ்வரனை கேட்டுட்டு, பரமேஸ்வரன் அம்பாளை முன்னிட்டு நமக்கு பண்ண உபதேசம் தான் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமேன்னு. சிவபெருமானே உலகிற அத்தனை ஜீவ கோடிகளுக்கு ராமாங்கிற 2 எழுத்து அவர் வாக்குனாலே சொல்லிட்டார். அவர் தான் ஆதி குரு, ஜெகத்குரு. அந்த சிவபெருமானே நம்ம குருன்னு ராமநாமத்தை ஜபிக்கலாம். நம்ம ஊரில் இருக்கிற போதேந்திராள் வரல அவ்வளோ பேரும் அந்த நாமநாமத்தை தான் சொல்லியிருக்கான், ஜபிக்கலாம். அதுக்கு தனியாக உபதேசம் வேணுங்கிற அவசியம் கூட கிடையாது. அப்படியே மடத்தில் போய் கேட்டாலும் அதிர்ஷ்டாந்தத்தை வச்சு நாமசூத்திரம் கொடுத்து மந்திரோபதேசம் பண்ணி கொடுப்பா. அது ஒரு வழி. இன்னொரு வழி என்ன, ஆனந்தாசிரமம் கிருஷ்ணாபாய் மாதாஜி சொல்கிறா, குருநாதருடைய திருவுருவத்தில் உனக்கு ஈடுபாடு இருக்குது, அவருடைய திருநாமத்தில் ஈடுபாடு இருக்குது, அவர்கிட்டருந்து இன்னும் உபதேசம் கிடைக்கலன்னாலோ அல்லது அவர் திருமேனியை விட்டுவிட்டார்னாலோ குருநாதருடைய பேரையே நீ உபதேச மந்திரமாக சொல்லலாம். அவரோட பேரே குரு கொடுத்துட்டா அது மந்திரம், அது வரல அவர் பேரே குரு மந்திரங்கிறான். அப்போ அந்த நாமாவை ஜபம் பண்ணலாம். நம்ம சுவாமிக்கு யோகிராம சுரத்குமார் சொல்லி கொடுத்துருக்கார். ஞானானந்தா ஞானானந்தா சத்குரு ஞானானந்தா 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 சத்குரு ஞானானந்தா 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 சத்குரு ஞானானந்தா ஜபிக்கலாம். அப்புறம் என்ன, யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் ஜெய குரு ராயா. இது அவரே சாண்ட் பண்ணியிருக்கார். அவர் சொல்கிறார், ஹிரண்யகசிபு தம்பேரையே எல்லாரையும் சொல்ல சொன்னால் நானும் அப்படி சொல்கிறேன்னா அப்படி சில பேர் கேட்குறான்னு சொல்லிட்டு, திஸ் இஸ் நாட் திஸ் பெக்கர்ஸ் நேம், திஸ் இஸ் மை ஃபாதர்ஸ் நேம்ங்கிற. திஸ் பெக்கர் டைட் அட் த feet of Papa Ramadas Swami in 1952. Thereafter this beggar does not exist. My father alone exists, nobody else, nothing else. Here, there, everywhere, my father alone exists. அப்போ தன்னையும் தன் பெயரையுமே நாம ரூபத்தையே குருவுக்கு கொடுத்துட்டார். அதை அனலைஸ் பண்ணி பார்த்தாலும் யோகிங்கிற பேர் யாரோட பேர்? மனமுடிங்கின ஞானியோட பேர். ராம்ங்கிறது யாரோட பேர்? பகவானோட பேர், ராமதாஸ் சுவாமியோட பேர். சுரதங்கிறது பிரேமையை குறிக்கக்கூடியது, பகவத் பக்தியை குறிக்கக்கூடியது. குமாருங்கிறது என்றைக்கும் நித்திய யவ்வனமாக இருக்கிற ஆத்ம தத்துவத்தை சொல்லக்கூடியது. அப்போ யோகிராம் சூரத்குமாருங்கிறது பகவானோட பேர் தான். நான் அடிக்கடி கதையால் சொல்வேன், பாலாஜிங்கிறது என் பேர் நான் நினச்சினேன், நான் முட்டாள். பெருமாளோட பேர் எனக்கு வச்சுருக்காது, என் பேர் இல்லையே. அப்போ தன்னை சமர்ப்பணம் பண்ணின நிலையில் அந்த ஞானியுடைய திருநாமம் ரமணாசிரமத்தில் சொல்லுவா. அங்கே அக்ஷரமணம் எல்லாம் முடிஞ்ச உடனே கடைசியில் நாமாவளி பாடுவாளாம். ரமண சத்குரு ரமண சத்குரு ரமண சத்குரு பாஹிமா ரமண சத்குரு ரமண சத்குரு ரமண சத்குரு ரக்ஷம். எல்லாரும் பாடுறத கை தட்டின்னு அவரும் பாடுவாராம். அவரை பொறுத்தவரையிலே அவர் தான் ரமணன். அருணாச்சல ரமணன் யார்? அருணாச்சலேஸ்வரர் தான். நான் இல்லை, நான் இல்லைங்கிற செல்ஃப் நெகேஷன் தானே அதில் பேஸ். நான் ரீங்கரிக்கிறது நம்மளோட ஆட்டிடியூடு. நான் இல்லைங்கிறது ஞானியோட நிலை இல்லையா? அந்த நிலை வரும்போது பகவானை பார்க்க முடியுங்கிறார். சர்வத்திர பிரம்ம தரிசனம், எல்லாத்தையும் பார்க்க முடியும், உள்ளேயும் பார்க்க முடியும், வெளியிலையும் பார்க்க முடியும். அந்த அனுபவம் கிடைக்காதவன் தான் கடவுள் இல்லைங்கிறான். அந்த அனுபவம் நமக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல இருக்குங்கிறான். குரு என்ன பண்ணுறார்?
கேட்ராக்ட் இருக்கிறவனுக்கு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர் பண்ணுறது தான் குரு பண்ணுறாராம். உனக்கு பார்வை இருக்குது, அந்த பார்வையால் உன்னால் பார்க்கவும் முடியும், அந்த பார்வை மறைச்சிருக்கு, அந்த பொறையை நீக்குவதுங்கிறது தான் குரு பண்ணுறார். உன்னால் பார்க்க முடிஞ்ச பகவத் ஸ்வரூபத்தை உன்னை பார்க்கும்படியாக பண்ணி அதுக்கு தடையாக இருக்கிறத நீக்கிறதுங்கிறது தான் அவரோட கருணைங்கிறதுனால அப்படி தியானம் பண்ண பண்ண அக்ஷரம் மந்திரத்தை குருநாதரோட மந்திரத்தையோ குருநாதர் திருநாமத்தையோ வச்சுண்டு அந்த ஸ்வரூபத்தை இஷ்ட தெய்வத்தை குருநாதரை நினச்சிண்டு அக்ஷரம் இஷ்ட தெய்வம் முதலிய குறிப்புகளுடன் மனதுக்கு தியான லயம் சித்திக்கும் வரையில், தியான லயங்கிறது ஏற்படும்னா அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டைமே வேண்டாம். இந்த சில பேர் மான்தோல் ஆசனத்தில் உட்காரணும், புலித்தோல் ஆசனத்தில் உட்காரணும், தர்பாசனத்தில் உட்காரணும், கம்பெனியில் ஒரு ரூல்ஸ் இருக்கேன். ரமண பகவானை போய் கேட்டால் எந்த ஆசனத்தில் உட்காந்து தியானம் பண்ணால் தியானம் சித்திக்கும்னா அவர் தான் மான்தோல் புலித்தோல் தர்பாசனம் சொல்ல போகிறேன். நிதித்தியாசனம்னு ஸ்ரவண மனத நிதித்தியாசனம்னு சொல்லுவாள். கேட்டல், கேட்டதை சிந்தித்தல், சிந்தித்தலில் நிற்றல், கற்க கசடர கற்றவை கற்றவின் நிற்க அதற்கு தக. திருவள்ளுவர் இதான் சொல்லியிருக்கார். சிரவண மன நிதித்தியாசனம் தான். அதில் மனசு ஒடுங்கிடுத்துன்னா அப்புறம் நீ என்ன வேலை வேணால் பண்ணிட்டுரு, அதனால் உன் தியானம் டிஸ்டர்ப் ஆகாது. அதை தியானலயம் சித்திக்கும் வரையில்னு சொல்லிட்டார் சுவாமி. அது உன்னோட இயல்பாகவே நீ எந்த காரியம் பண்ணிட்டு இருந்தாலும் நீ டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிற மாதிரி இருந்துட்டேன்னா உனக்கு அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் டைம் வேணாம். அது வரையில் தினந்தோறும் காலை மாலை விடாமல் பழகி வந்தால் மனமடங்கி ஹிருதய ஜோதியில் லயமடையும் அப்படின்னு சொல்ல. அது ஏற்படுத்துறதுக்கு தான் சந்தியாவந்தனாதி அனுஷ்டானங்களோ தபோவன தினசரி வழிபாடெல்லாம் ஏன் ஏற்படுத்தியிருக்கா? ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தீப ஜோதி நடக்கும், குறிப்பிட்ட நேரத்தில் சுப்பிரபாதம் நடக்கும், குறிப்பிட்ட நேரத்தில் டோலோத்சவம் நடக்கும், குறிப்பிட்ட நேரத்தில் சுவாமி எதிர்க்க பஜனை பண்ணுவா, குறிப்பிட்ட நேரத்தில் சத்சங்கம் நடக்கும்னா மனசு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சுடுத்துன்னா அதுக்கு இட் வில் பி லாங்கிங், அதுக்கு ஆசைப்படும். இது எப்படின்னா குழந்தை எங்கே அங்கே ஓடி விஷமம் பண்ணோம், அது வெறும் இருக்க முடியாது, அது அதோட நேச்சர். மனசு அப்படி தான் சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கும். அப்புறம் பசி வந்துடுத்துனா அம்மானு வந்துடும், அம்மா சாப்பாடு கொடுப்பா, கொடுத்த உடனே பாலோ ஆகாரமோ கொடுத்த உடனே அம்மா மடியிலேயே படுத்து தூங்கிடும் இல்லையா, நிச்சலமாக ஆனந்தமாக தூங்கிறது இல்லையா, அதுதான் மனசு பகவான்கிட்ட ஒடுங்கிறது தியானம். ஒரு குழந்தை அம்மா மடியில் படுத்துக்கிறாப்புல சுவாமி மடியில் படுத்துனோன்றோம் நம்ம, அதுதான் தியானம். அதுக்கு முன்னாடி சத்சங்கத்தை அனுபவிக்கிறோம், அதுதான் ஆகாரம். அந்த ருச்சி வர்ற மட்டுக்கும் பசி வர்ற மட்டுக்கும் இங்கே அங்கே ஓடி மற்ற காரியங்கள் லௌகிக காரியம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால ஒரு குறிப்பிட்ட நேரம் லௌகிக காரியத்தை பண்ணிக்கோ, ஆஃபீஸுக்கு போ, பிஸ்னஸ் பண்ணு, படி, என்ன பண்ணுறியோ பண்ணு. கிவ் சம் டைம் டு காட். ஆக்சுவலி இட் இஸ் த டைம் பீயிங் கிவன் டு யுவர் செல்ஃப். உனக்கு நீ கொடுத்துக்கிற, பகவானுக்கு நீ கொடுக்குற நேரம், நீ தியானம் பண்ண அவருக்கு என்ன, நீ பூஜை பண்ண அவருக்கு என்ன, அவ்வளவு உனக்கு தானே லாபம். அப்படி பழகி வந்தால் அப்புறம் தியானலயம் சித்திச்சுடுத்துனா எந்த நிலையிலையும் தியானத்திலேயே இருப்பான். மகாபிரிவா பட்டத்துக்கு வந்த புதுசில் அவர் 13 வயசு சின்ன பையன் தானே, இல்லை அவருக்கு ஒன்றும் தெரியாதுங்கிற மாதிரி தானே பண்டிதாள்லாம் நினைப்பா, சொல்லி கொடுக்குறா. அப்போ புது பையனை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் சொல்லித்தரணும்னு அவரோட சொல்கிறா. சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணும்போது சந்திரமௌலீஸ்வரரே உங்களுக்குள்ளே இருக்கார், உங்களுக்கும் அவருக்கும் பேதம் இல்லைங்கிற அபேத பாவனையில் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. பெரியவா கேட்குறார், அப்போ மட்டும்தானா அப்படி? என்ன ஆன்சர் அது? அப்படின்னா கழுத்தில் போட்டு இருக்கிற செயினு கட்டி வைக்காமல் சுவாமியை டிவினிட்டியை நீ கட்டி வச்சுருவியா? இம்பாசிபிள். அது இருந்துகிட்டே தான் இருக்கு. நீ ரியலைஸ் பண்ணுற விஷயமே தவிர சுவாமி நம்மள்டேருந்து நகர்றதுங்கிறது ஒன்று உண்டோ? நகர்ந்துட்டால் இந்த பின்னாடி அந்த தெரு பின்னாடி போனால் கடைசியில் ஒரு இடம் இருக்குது, எல்லோரும் அங்கே போய் படுத்துக்க போகிறோம், கடைசியில் அங்கே தான் போகணுங்க இல்லையா? அதனால் அந்த தியானலயம் சிந்திச்சுடுத்துன்னா எந்த நிலையிலையும் தியானத்திலே இருப்பான். விவேகானந்த சுவாமியை தியான சித்தருங்கிறார் பரமஹம்சர். அவன் எல்லாரோடையும் பேசிகிட்டு இருப்பான், ஃபுட்பால் விளையாடின்னு இருப்பான், எல்லா வேலையும் செய்வான், ஆனால் உள்ளுக்குள்ளே தியானம் பண்ணிகிட்டே இருப்பாங்கிற முடியுமா? இருந்திருக்கார் அப்படி தியான சித்தருங்கிறார். அப்படி சொல்லி எப்படி மனசு அந்த ஆத்ம ஜோதியில் லயம் அடையுங்கிறத சுவாமி சொல்கிறார். அதுக்கு அடுத்த பேராலெல்லாம் அது எப்படி அந்த மனசு அடங்கிறதுக்கான வழின்னு ரொம்ப ப்ராக்டிக்கலாக சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்து சொல்கிறார். அது அடுத்த மாதம் பௌர்ணமி சத்சங்கத்தை அனுபவிக்கலாம். நாளைக்கு காத்தால சுவாமி தபோவன தினசரி வழிபாடு,
சுவாமிக்கு பஞ்சலோக திருமேனிக்கு அபிஷேகம், பாதுக்கு அபிஷேகம், நித்திய அன்னதானம், விசேஷ அன்னதானம், 9 மணிலேருந்து நாம சங்கீர்த்தனம் எல்லாம் இருக்குது. நாளையிலேருந்து 2வது நாளில் துதிய அன்னைக்கு, கிருஷ்ணபக்ஷ துதிய அன்னைக்கு தபோவனத்தில் சத்குருநாதரோட ஆராதனை உற்சவம். இங்கே அடுத்த மாதம் ஆருத்ரா பௌர்ணமி அன்னைக்கு இங்கே உற்சவம் நடக்கும். சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். ஞானானந்தா ஞானானந்தா சத்குரு ஞானானந்தா, ஞானானந்தா ஞானானந்தா சத்குரு ஞானானந்தா.